எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன்ட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஃபேஸ் வாஷ் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஃபேஸ் வாஷ்னால் என்ன, சோப், ஃபேஸ் வாஷ், கிளென்சர், இது மூணுக்கு என்ன வித்தியாசம், ஃபேஸ் வாஷை வந்து எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்க யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்னால் என்ன? ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு டீப் க்ளீனுக்காக, டீப் கிளென்சிங்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. சோப்போட ஒரு மாடிஃபை பண்ண வெர்ஷன் தான் இந்த ஃபேஸ் வாஷ். சோப்பில் இருக்க அதே காம்பனண்ட் தான் மேக்ஸிமம் ஃபேஸ் வாஷ்லேயே இருக்கும். ஆனால் இதில் இருக்க காம்பனண்ட் ஃபுல்லுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். நம்மளோட ஃபேஸோட ஸ்கின்னுக்காகவே இதை பர்டிகுலராக ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து டீப் கிளென்சிங்காண்டி, அதாவது நல்லா டீப்பாக நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு, அதாவது டர்ட்ஸு, ஆயிலு, இந்த மாதிரிலாம் படியுதில்ல, இது எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சோப், ஃபேஸ் வாஷ், கிளென்சர், இது மூணுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோப்புமே வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் இருக்க காம்பனண்ட்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம ஃபேஸோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கும். இந்த சோப்பை யூஸ் பண்ணி நிறையா நுரை வரும். ஸோ அதனால் டீப் க்ளீன் ஆகும். டீப் க்ளீன் ஆகிட்டு ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் வந்து நுரை வரும், டீப் க்ளீன் பண்ணும், ஆனால் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது. இதில் இருக்க காம்பனண்ட் வந்து பர்டிகுலராக நம்ம ஃபேஸுக்குன்னே உருவாக்குறதுனால இது ஸ்கின்னை எந்த பிரச்சனையும் கொடுக்காம ஸ்கின்னை வந்து ப்ராடக்டாக வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் டீப் க்ளீனிங்கும் கொடுக்கும். இது ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது. நெக்ஸ்ட் இருக்குது கிளென்சர். கிளென்சர் வந்து ஃபேஸை வந்து மைல்டாக தான் கிளென்ஸ் பண்ணும், டீப் க்ளீனிங் கொடுக்காது. ஒரு மைல்டு கிளென்சிங் கொடுக்கும். அதோடு சேர்த்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், அதாவது ஒரு ஈரப்பதத்தை வந்து இந்த கிளென்சர் வந்து கொடுக்கும். இந்த ஃபேஸ் வாஷை எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆயில் ஸ்கின் இருக்கவங்களும் நார்மல் ஸ்கின் இருக்கவங்களும் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் ரீசன் அப்படின்னா வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு நிறைய டர்ட்டு, அழுக்கு இதெல்லாமே வந்து அவங்க ஸ்கின்னில் வந்து நல்லா படியும், ஆயில் செக்ரிகேஷனும் அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு இடத்துல சும்மா ஒரு பேப்பரை வைக்கிறதுக்கும் அது லேசாக வந்து ஒரு ஆயிலோ ஏதோ ஒன்று தடவிட்டு அந்த பொருளை வச்சிங்கன்னா அந்த இடத்துல அடிக்கிற காற்று இதனால் என்ன ஆகும்னா அதில் இருக்க டர்ட்டெல்லாம் ஈஸியாக வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ண அந்த ப்ராடக்ட்டில் வந்து படிஞ்சிரும். அப்போ அந்த ப்ராடக்ட்டில் வந்து நிறையா அந்த டர்ட் இதெல்லாமே அழுக்கெல்லாம் நிறையா இருக்கும். அப்போ ஒரு டீப் க்ளீனிங் வந்து கண்டிப்பாக இந்த ஆயில் ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்க ஸ்கின்னில் தான் மற்ற ஸ்கின் டைப்போட அதிகமாக டர்ட்டு எல்லாமே நிறைய படியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கின்னில் வந்து ஆயில் செக்ரிகேஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ஆயிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் அந்த போர்ஸ்லாம் க்ளீனாக இருக்கும். இதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டீப் க்ளீன் தேவை. இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்கின்னை வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணும், அதே நேரத்தில் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது. சோப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ட்ரை ஆயிரும். கிளென்சர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்கும். ஆனால் உங்கள் ஸ்கின்னில் ஆல்ரெடி ஹைட்ரேஷன் இருக்கிறனால ஓவர் டூ பண்ண தேவையில்லை, ஸ்கின்னில் இருக்கிற ஹைட்ரேஷனே போதும். அதனால ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் நார்மல் ஸ்கின் டைப் இருக்கீங்கல்ல, அவங்களுமே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து இது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களோட நீடை பொறுத்தது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெவி மேக்கப் போட்டிருக்கீங்க, மேக்கப் ஃபுல்லும் நல்லா ரிமூவ் பண்ணும், ஒரு டீப் க்ளீன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அப்பயும் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டீப் க்ளீன் தேவைப்படுது அப்படின்னால ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டாக எல்லாருமே எப்போயுமே யூஸ் பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் வந்து எப்பயுமே ஒருத்தவங்க வந்து 2 தடவை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும், மார்னிங் அண்ட் நைட்டு. மார்னிங் டைத்தில் பண்ணையில் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீப் க்ளீன் கொடுத்து அதே நேரத்தில் ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்டாகவும் ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கும் இது கொடுக்கும். நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணலாம். கிளென்சர் வந்து ஒரு மைல்டு கிளென்ஸ் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு நைட்டு தூங்கிடலாம். ஆயில் ஸ்கின், நார்மல் ஸ்கின் இருக்கவங்க நீங்கள் சோப்பையுமே ப்ரிஃபர் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கலை உங்கள் சோப்பு. சில வகையான சோப்புலாம் இருக்குது, ரொம்ப மைல்டான சோப்பு, பிஹெச் லெவல்லாம் அந்த 6 ரேஞ்சில் இருக்க சோப்பெல்லாம் நிறைய சோப்பு இருக்குது. அந்த மாதிரி சோப்பெல்லாம் யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஃபேஸ் வாஷ், சோப் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வேணும், இல்லை சில பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றின உங்களுக்கு அதை என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூ, இல்லை வேறு ஏதாவது பியூட்டி டிப்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.